Chapter 10 Audit of Banks, page number 10.7. Types of bank reports, audit reports to be issued generally. Presently, the SCA have to furnish the following reports in addition to the main audit report. So, generally, the main audit report கூட சேர்ந்து இப்போ பார்க்க போகிற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அட்டாச் பண்ணணும். என்னன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஆன் adequacy and operating effectiveness of internal control over financial reporting in case of banks which are registered as company under the Companies Act in 2013, which is normally to be given as annexed to the main audit report as per the guidance note on audit of internal financial controls over financial reporting issued by the ICA. First point என்ன சொல்றாங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் லைக் பேங்க்ல இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குல்ல அதோட அடிக்வேசி அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் லைக் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட சிங்க் ஆகி கம்பெனிஸ் ஆக்டில் இருக்குமா எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து இன் அடிஷன் டு ஆடிட் ரிப்போர்ட் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஜென்ரலாக இது வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் வர அனெக்ஷட் பார்ட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்எஃப்ஏஆர் லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்ன்றது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ், இதை வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ லைக் அதுக்கு அந்த ரேஷியோ கூட வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் வெதர் த ட்ரெஷரி ஆப்ரேஷன் ஆஃப் தி பேங்க் ஹவ் பீன் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை தி ஆர்பிஐ ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ லைக் பேங்க்கில் இருக்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பேங்க்கில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுக்குற கோல்டெல்லாம் இருக்குல்ல, மேபி அதெல்லாம் வந்து ட்ரெஷர் டிபார்ட்மெண்ட்ஸ். கோல்டுன்னு இல்லை, எல்லாமே செக்யூரிட்டியாக கொடுக்குறது எல்லாமே வந்து ட்ரெஷர்ஸ். ஸோ லைக் அந்த ட்ரெஷரில் இருக்க எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆர்பிஐ சொல்கிற மேப் படி பிளான் பண்ணி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டை வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டை வாங்கிட்டு மேபி அந்த கோல்டை வந்து வேறு பேங்க்கில் வைக்கலாம். கோல்டை வேல்யூ 1 lakh வச்சுக்கோங்க, அந்த 1 lakh கோல்டு வந்து பேங்க்கில் லாக் பண்ணி வச்சிடணும். இன்கேஸ் அந்த கோல்டை வந்து பேங்க் வாங்கிட்டு 1 lakh லோன் கொடுத்துட்டாங்க, அந்த 1 lakh கோல்டு கொண்டு போய் இந்த பேங்க் வந்து வேறு பேங்க்கில் வச்சு 1 lakh லோன் வாங்குறாங்க. அந்த கோல்டு அவங்க கொண்டு போய் வேறு பேங்க்கில் வச்சு 1 lakh கோல்டு வாங்குறாங்க. அப்போ ஜென்ரலாக வந்து அந்த 1 lakh தான் கோல்டு வேல்யூவே. ஆனால் சிங்கிள் கோல்டு வந்து 10 பக்கம் ரொட்டேஷன் அப்போ என்ன ஆகுது, 10 lakh வந்து ஆகுது. பட் ஆக்சுவலாக ஒர்த்து 1 lakh தான். பட் ஆனால் பெனிஃபிட் வந்து 10 lakhs இருக்குது, ஃபேரே கிடையாதுல்ல. ஸோ லைக் அந்த 1 lakh கோல்டு வராங்கன்னா அதை கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். லைக் அதனால் திருப்பி வந்து ஃபர்தர் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் லைக் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் ஆர்பிஐ சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களான்ற மாதிரி செக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட் ஆன் வெதர் தி இன்கம் ரெகக்னிஷன், asset classification and provisioning have been made as per the guidelines issued by RBI from time to time. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து இன்கம்னா என்ன, ஒன்று அக்ரூவல் பேசிஸ், இன்னொன்று கேஷ் பேசிஸ். ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணுற இன்கம் வந்து கரெக்டாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்கப்ப லோன் அமௌண்ட் 10 lakhs, அங்கே வந்து ஸோ இன்கம் ரெகக்னிஷன்றது அப்படி தான். பேங்க் வந்து 10 lakhs லோன் கொடுத்துருக்காங்க. லோன் கொடுத்துருக்கப்ப மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்க. ஆனால் கஸ்டமர் வந்து ஒரு லாஸ்ட் 3 months பே பண்ணலை. அப்போ அந்த 30,000 இருக்குமா, அதை வந்து இன்கம் இல்லையா? ஆக்சுவலாக 30,000 இன்கம் இல்லையா, அது அக்ரூட் தான், இன்கம் அக்ரூட் தான். ஜென்ரலாக அக்ரூவல் கான்செப்ட் பார்க்குறப்ப அது வந்து இன்கம் அக்ரூட்னு போடுவோம். பட் இன்கேஸ் வந்து ஒரு 1 yearக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் நமக்கு வராதுன்னு தெரியுதுன்னா அப்போ அது இன்கம் ஆகுது கிடையாது. ஸோ லைக் இன்கம் ரெகக்னிஷன்றது மேட்டர். அது வந்து எந்த கைண்ட் ஆஃப் அசெட்னு பொறுத்து. நார்மல் அசெட்டாக இருந்தால் அக்ரூவல் கான்செப்டில் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து அந்த கிளைண்ட் வந்து ஒரு மாதிரி வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் கிளைண்ட்டாக இருக்காரு, லைக் அந்த அசெட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக இருக்குது, ப்ராப்பராக அவங்க பே பண்ணலை அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த இன்கம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுன்றது கரெக்டான கிடையாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் அசெட் கிளாஸிஃபிகேஷன்னா நம்ம வந்து ஹவுசிங் லோன் கொடுத்துருக்கோம், அப்போ நம்ம வந்து வீட்டு டாக்குமெண்ட் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம லோன் கொடுத்தது தான் நம்மளோட அசெட். பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அசெட், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ லோன். அந்த அசெட் வந்து கிளைண்ட் வந்து லோன் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா பர்ஃபார்மிங். ஒரு அவங்க லோன் பே பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் பர்ஃபார்மிங். ஒரு பே பண்ணல விட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னா டவுட்ஃபுல். லைக் இந்த மாதிரி வந்து அசெட்டோட கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த கான்செப்டும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ பேசுகிற 2 டேர்மும் சின்னதாக பேசுகிறோம்ல, பட் இந்த சாப்டர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் மேட்ரு. ஓகே, இந்த இன்கம் ரெகக்னிஷன், அசெட் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் தென் வந்து ப்ரொவிஷன் மேக் பண்ணுறது. லைக் எவ்வளோ ப்ரொவிஷன், ஒருவேளை அந்த அசெட் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைம் லிமிட். ஒரு 6 monthsனா, 1 yearனா, 9 monthsனா,
90 டேஸ்னா இந்த மாதிரி டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த டைமுக்கு எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கணும். பிகாஸ் ஏன்னா ப்ரொவிஷன் மேக் பண்ணியிருந்தால் தான் ஃபியூச்சர் வந்து பே பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ப்ரொவிஷனல் ரெக்யர்மெண்ட் என்னன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் ஆர்பிஐ கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் வெதர் எனி சீரியஸ் இர்ரெகுலாரிட்டி வாஸ் நோட்டீஸ்ட் இன் தி ஒர்க்கிங் ஆஃப் தி பேங்க் விச் இம்மீடியட் அட்டென்ஷன். ஸோ நம்ம வந்து பேங்க் ஆடிட் பார்க்குறப்ப ஏதாச்சும் சீரியஸாக ரொம்ப இம்பாக்ட் இருக்க மாதிரி தப்பு வச்சு நோட் பண்ணுறோமா, அப்படி ஒரு வேலை இரெகுலாரிட்டி நம்ம நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we need to report that in addition to audit report. ஓகே. அதுக்கப்புறம் report on status of the compliance by the bank with regard to the implementation of recommendation of Ghosh committee relating to frauds and malpractices and of the recommendation of Girani committee on internal control and inspection and credit system. இங்கே வந்து கோஷ் கமிட்டி அப்படின்றது வந்து எப்படின்னா ஜென்ரலாக வந்து ஃப்ராடை வந்து வெளியே கொண்டு வர பீப்புள்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஜென்ரலாக ஃப்ராடு வந்து சின்ன சின்ன செக்டரில் ஃப்ராட் வெளியே கொண்டு வரணும் ஒன்றும் ஆகுது. ஒருத்தர் வந்து பல கோடி தான் ஃப்ராட் பண்ணிருக்கான். அந்த ஃப்ராடை வந்து டக்குன்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து யாரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், கதம் முடிச்சு விட்டுருவாங்க. வாய்ப்பு இருக்குது. இல்லை தெரியல, மேபி நல்லா தான் விட்டலாம். மேபி இன்னும் இவ்வளோ நமக்கு 500 கோடி ரூபா போயிடுச்சுன்றப்போ ஒரு வெறி இருக்கும்ல. ஸோ லைக் இந்த கோஷ் கமிட்டின்றதுலாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம தான் யாராச்சும் இந்த ஃப்ராடு மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி யாராச்சும் நம்ம வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா we need to support them, ப்ராப்பராக ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்து பண்ணணும். அது வந்து தனி கான்செப்ட் இருக்குது, அதை இங்கே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ லைக் அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் லைக் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் வித் பேங்க் வித் ரெகார்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கோஷ் கமிட்டி ரிலேட்டிங் டு ஃப்ராட்ஸ் அண்ட் மால் ப்ராக்டிசஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜிரணி கமிட்டி அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, கிரெடிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃப்ராட் மால் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்குன்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் இன்ஸ்டன்சஸ் அட்வர்ஸ் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் தி ரூரல் ஏரியாஸ். கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஜென்ரலாக ரூரல் ஏரியாஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஃபார்மர்ஸுக்கு லோன் கொடுப்பாங்க. பட் எல்லா டைமே லோன் வருமா, வராது. ப்ராப்பராக கல்டிவேஷன் இல்லைன்னா, க்ரோத் இல்லைன்னா முடிஞ்சு. ஸோ லைக் அந்த டைமில் வந்து கிரெடிட் அதை லைக் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக வந்து பே பண்ணி தான் ஆகும், அக்ரிகல்ச்சர் லோன் வந்து பே பண்ணி தான் ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட் அப்பான் சிச்சுவேஷன்ஸ் அந்தந்த லோக்கல் பீப்புள்னா அந்தந்த லோக்கலில் இருக்க கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டியோ இல்லை லைக் கலெக்டரோ இல்லை அந்த கன்சர்ன் பர்சன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோன் பே பண்ணுறதுக்கான டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. லோன் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது இவங்க கையில் கிடையாது, அது வந்து டாப்பில் இருக்க வேறு பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போ ஜென்ரலாக வந்து இவங்க அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ராப் இருக்குது, அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லெஸ் தென் 1 இயர் தான் ஆகும். அப்போ அந்த லோன் பே பண்ணுறதுக்கு அவங்க அந்த டைமில் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த க்ராப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன், அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 1 இயர் கொடுக்கணும், பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் அதெல்லாம் வந்து அதை பற்றின ரிப்போர்ட்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அக்கௌண்டிங் சிஸ்டம் இன் பேங்க்ஸ். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.